தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெயிண்டரை எம்எல்ஏ ஆக்கிய எடப்பாடி பழனிசாமி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பெயிண்டரை எம்எல்ஏ ஆக்கிய எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு லட்சாதிபதியாகவோ, கோடீஸ்வரராகவோ, தொழிலதிபராகவோ, குறைந்தபட்சம் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரராகவோ இருப்பார்கள். ஆனால் ஒரு தினக்கூலி தொழிலாளி பெயிண்டரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 1985 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிச்சைக்காரரை கவுன்சிலர் ஆக்கியவர் எம்ஜிஆர். அதே போன்று செல்வி ஜெயலலிதாவும் பல கடைக்கோடியில் இருப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியுள்ளார். விஜயகாந்த் கூட சைக்கிள் பஞ்சர் பார்க்கும் கடை வைத்திருப்பவரை எம்எல்ஏ ஆக்கினார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெயிண்டரை எம்எல்ஏ ஆக்கியுள்ளார். அந்த பெயிண்டருடைய தகப்பனார் சாவு மேளம் அடிக்கக்கூடியவர், செத்த வீட்டுக்கு கொட்டடிக்கக்கூடியவர், பறை அடிக்கக்கூடியவர். அவருடைய மகன் பெயிண்டர், அவர் வேறு யாரும் அல்ல, தற்போதைய கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார். அவர் மனம் நெகிழ்ந்து கூறியுள்ளார், ஒரு பெயிண்டரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. எங்க அப்பா செத்த வீட்டுக்கு கொட்டடிக்கிறவரு அப்படின்ட்டு. ஒரு சாமானியனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து அழகுபடுத்திய எடப்பாடி பழனிசாமியை நாம் பாராட்டிய வேண்டும்.